ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் லிஸ்ட் வழக்கம் போல நம்ம HTML டேக் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து ஹெட், அதுக்கடுத்து டைட்டில் வந்து ஆர்டர் லிஸ்ட்டு போட்டு டைட்டில் டேக்கை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தது பாடிக்குள்ள ஒரு ஹெட்டிங் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணோம். H1 டேக் போட்டு எதை பற்றியும் பண்ணும், ஃப்ரூட்ஸுக்கு வந்து ஒரு ஆர்டர் லிஸ்ட்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஹெட்டிங் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கை கொடுத்துட்றோம். அதை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்தது இங்கே தான் வந்து நம்ம ஆர்டர் லிஸ்ட்டோட அந்த கோடை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் அதோட டேகு OL அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LI அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இந்த லிஸ்ட் இருக்குது, அவ்வளோதான். அதுதான் கணக்கு. இதுக்குள்ளே வந்து ஆப்பிள் இந்த லிஸ்ட்டை வந்து அப்படியே இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணுறது அதே தான், போட்டு LI போட்டு க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ஆப்பிள் ஒரு இது வந்து க்ரியேட் ஆகிடுச்சு, ஒரு லிஸ்ட்டில் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்தது ஒன்று போடலாம். அடுத்தது வந்து L2 போடணுமானா இல்லை. அடுத்தது வந்து இதுவும் அதே மாதிரி தான், ஆப்பிள் ஆரஞ்சு. இது மூணும் இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஹெட்டிங் போட்டாச்சு. ஆர்டர் லிஸ்ட்டில் எனக்கு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து என்னென்னலாம் வந்து க்ளோஸ் ஆகாமல் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணோம். ஹெட்டிங் டேக்கை வந்து நான் ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணியிருக்கணும், ஆனால் க்ளோஸ் பண்ணல, மறந்தாச்சு. ஸோ வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைட்டில் டேக் அடுத்தது நம்ம வந்து ஹெட்டிங் டேக் வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாடி வந்து ஓப்பனில் இருக்குது. இன்னொன்று வந்து OL ஆர்டர் லிஸ்ட் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ ஆர்டர் லிஸ்ட்டு நம்ம பண்ணி முடிச்சாச்சு. அப்போ ஆர்டர் லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிடணும். நம்மளோட தேவை அங்கே முடிஞ்சிருச்சுன்னா அந்த லிஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது பாடியும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது மிச்சம் இருக்கிறது நம்ம HTML தான், இதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ வந்து இப்படி தான் நம்ம ஒரு ஆர்டர் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணோம். இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்புட் வந்து ஃப்ரூட்ஸ்னு வந்துடும். இதில் வந்து வெப்பேஜில் ஒன்றுன்னு போட்டு 2ன்னு போட்டு ஆரஞ்சு 3ன்னு போட்டு சேம். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் அன்ஆர்டர் லிஸ்ட்டும். அன்ஆர்டர் லிஸ்ட் எப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து என்ன போட்டிருக்கோம்னா OL ஆர்டர் லிஸ்ட்டுன்னு போட்டிருக்கோம். அது அப்படியே இங்கே வந்து மாறி வரும். அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு ULன்னு வரும். அவ்வளோதான் சேஞ்சஸ். மிச்சம் எல்லாமே அப்படியே தான் வரும். இப்போ வந்து நம்ம இதை முடிச்சிட்டோம். ஸோ வந்து என்ன பண்ணோம், வழக்கம் போல் அன்ஆர்டர் லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது நம்ம இங்கே என்ன பண்ண வேண்டியது இருக்குது, வழக்கம் போல் ஹெட்டிங் டேக்கை க்ளோஸ் பண்ண வந்துடும். ஸோ வந்து அதையும் இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஹெட்டிங் டேக்கை க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து தான் பாடி வரும். அதுக்கு அடுத்தது இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணுறோமோ, பாடியை வந்து இங்கே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பாடியை க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து HTML க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு புள்ளி வச்ச ஃபார்மேட்டில் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 to 3ன்ற ஃபார்மேட்டில் வருது. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளி வச்ச ஷேப்பில் வரும்.
நமக்கு வந்து இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு இப்போ பெரிய கோடு மாதிரி தெரியும். ஆனால் வந்து நீங்கள் டைப் பண்ணும்போது அது வந்து ரொம்ப சின்ன ஒரு மேட்டராக தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க, கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. சின்ன சின்ன டேக்காக இருக்கும், ஆனால் சின்ன சின்ன டேக் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. அதனால கண்டிப்பாக நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் ஆகணும். இதில் வேறு வழி இல்லை. அதுதான் மேட்ரு.